ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாள் அதிகாலை வேளையிலிருந்து இந்த நேரம் வரை ஏசப்பா நம்மளை ஸ்பெஷலாக காத்துக்கிட்டாரு. அதற்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த நாட்கள் மிக கொடியதாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள். ஏன்னா நம்ம யார்? ஆபிரகாம் சந்ததிகள். இந்த ஆபிரகாம் சந்ததி எல்லாத்தையும் சுதந்திரிக்க ஏசப்பா நம்மளை அனுமதித்திருக்கிறார். ஆனால் நம்ம அந்த காரியங்களை எல்லாம் அனுபவிக்கிறோமா? ஏன் நம்ம அனுபவிக்கல? நான் இயேசுவின் பிள்ளை என்கிற ஒரு உரிமையை நம்ம எப்படி பேசணும், எப்படி கடைப்பிடிக்கணும்? அல்லையா? எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் என்ன சொல்லுகிறாங்க? நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள். ஏன்னா ஏசப்பா வாக்கு தத்தம் பண்ணுகிறவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏசப்பா வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா அது உண்மை. அதை நம்ம கடைபிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஏன்னா வேதத்தை மட்டும் நம்ம பிரியப்படுத்துகிறது அல்ல. வேதத்தில் உள்ள வசனங்களை குறிப்பெடுத்து நம்ம நோட்ஸ் எடுத்து சில காரியங்களை அறிக்கை எடுக்கிறது நம்ம உறுதியாக இருக்கணும். பாருங்கள், ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அப்படி தானே? அப்படி இருக்கும்போது வருடத்தில் டிசம்பர் 31 நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறோம்? எல்லா வருடங்களும் எந்த நாட்களில் நம்ம எல்லா பாவத்தையும் மன்னித்து கொள்ளுங்க ஏசப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துக்கிட்டு, நீங்கள் இந்த வருடம் எனக்கு கொடுக்கக்கூடிய வசனம் வேறு லெவலாக இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் தான் அந்த வசனத்தை தருகிறவர். நீங்கள் அந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதித்து விட்டீர் என்று சொல்லி. அப்பொழுது ஒரு பிரதருக்கு அந்த வசனம் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனம், நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய், அது திருப்பி கேட்கறதுக்கு உரிய ரைட்ஸ் கூட உனக்கு தேவையில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை ஏசப்பா கொடுத்துருக்கிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கொடுப்பாய் என்று சொல்லி. அல்லையா? பாருங்கள், அந்த சகோதரன் வாங்கிட்டு வந்து தலைக்கு மாட்டிக்கு அடியலை, இல்லைன்னா வேதாகமத்தில் ஒரு பகுதியில் அந்த வசனத்தை வச்சாச்சு. அல்லையா? பாருங்கள், ஜனவரி 3வது தேதி பக்கத்து வீட்டிலேருந்து, கமலாக்கா, நீ லோனு போன வருஷம் நீ கேட்டிருந்தில்ல அந்த குழுக்குள்ள அப்படின்னு, இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, தளர்த்திட்டாங்களாம். இப்போ ஜனவரி மாதத்தில் ஸ்பெஷலாக ஆதார் ஒன்றும் வேண்டாம், ஃபிங்கர் ஒன்றும் வேண்டாம், கையெழுத்தும் வேண்டாம், உனக்கு 3 லட்சம் ரூபா லோன் தர்றதுக்கு அவங்க வில்லிங்காக இருக்காங்க பேங்கு. ஹல்லேலூயா! பாருங்கள், எல்லா பேங்கையும் பேன் பண்ணுறதுக்கு ஏசப்பா வேறு விதமாக ஆட்சியாளர்களை வைத்து, வங்கியில் உருப்படி கடன் வைக்கணுன்னா என்ன, ஜுவல் வைக்கணுன்னா என்ன, இப்படி இப்போ ரெசிப்ட் இருக்கணும், டேக்ஸ் இருக்கணும், ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள். ஸோ நமக்கு சொத்து இவ்வளவு இருக்கணும், இந்த காரியங்கள் இருந்ததுன்னா நீங்கள் ஜுவல் லோன் எடுக்கலாம்ண்டு. அல்லையா? இப்படி சொல்லிவிட்டு அதானி அம்மானி அவங்களுக்கெல்லாம் தனி ஃபினான்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ரைட்ஸை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு சுய உதவி குழுக்கள் மூலமாக நான் நிறைய லோன் தரேன் அப்படின்னு. அல்லையா? இப்படி அந்த வாக்கு தத்தம் எடுக்கும்போது அந்த ஆளுக்கு உரிய கடன் 3 லட்சம். அல்லையா? அந்த ஒரு வருடம் முடிந்து அந்த வருடத்தின் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் திரும்பவும் வருகிறது. ஹல்லேலூயா! அந்த நாள் அந்த ஆளுக்கு கடன் எவ்வளோ தெரியுமா? அந்த வாக்குத்தத்த வசனம் எடுத்த நாள் 3 லட்சம், இப்போ 30 லட்சம் கடன். எப்படிங்க?
ஹalleluya. அங்கே வசனத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. நல்ல வசனம், ஏசப்பா சூப்பர் வசனத்தை கொடுத்தாரு. ஆனால் அவங்க அறிக்கை பண்ணினாங்களா? அந்த வாயினால் அறிக்கை பண்ணாமல், நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்ம சொல்லி அறிக்கையிட்டு இருந்தா 3 லட்சம் நம்ம பிறருக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏசப்பா தந்திருப்பார். பாருங்க, நம்ம கிடைத்த அதிகாரத்தை, ஏசப்பா நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்த தெரியலை. அப்போ ரெண்டாவது, அவர் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறார்? யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். நான் தேவனுடைய பிள்ளை. என்னைக்கு நம்ம அறிக்கை பண்ணியிருக்கிறோம்? நான் தேவனுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, உன்னதமான தேவனுடைய பிள்ளை. அல்லையா? இந்த வசனங்களை வைத்து நம்ம வாயினால் அறிக்கையிடணும். அறிக்கையிட இட 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 நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளவும் முடியும். பிறருக்காக. அல்லையா? அது அழகான வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். அல்லையா? அது எப்படி இருக்குன்னா, ஒருத்தருக்கு வேண்டி நீ ஜெபம் பண்ணதா, ஒருத்தர் வேண்டி, பிறருக்கு வேண்டி நீ ஜெபம் பண்ண. அல்லையா? நம்ம வாக்குத்தத்தன் பிள்ளைகள் தான். அது அந்த அளவுக்கு நம்ம இருக்குமா? அல்லையா? 3வது வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு என்னை அழைத்து கொண்டு வந்த ஒளியின் பிள்ளைகளாக்கினார். ஏசப்பா, அந்த இருளிலிருந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? ஒளியில் வந்திருக்கிறோம். ஒளியில் வந்துட்டோன்னா என்னது? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னைக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஏசப்பாவுக்கு? இல்லை, சில காரியங்கள் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிக்கை பண்ண முடியவில்லை. அடுத்தது இன்னொரு வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் தாமே என்னுடைய ஆவியினோடே கூட சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், எவ்வளவோ காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆவியோடு கூட சாட்சி கொடுக்குற அளவுக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் 2 வசனம், எபிரேயர் 1வது அதிகாரம் 11. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த காணாத காரியங்களை நம்ம காணணும். காணும்போது தான் அதை நம்ம பிரயோஜனப்படுத்த முடியும் வாழ்க்கையில். நம்ம ஆத்துமா. அல்லையா? 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல், இந்த ஆத்மா மைண்ட் என்ன வாழ நினைக்குதோ வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த ஆத்மா என்ன நினைக்குதோ அது எங்கே போகுது? இருதயத்தில் போகுது. இருதயத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அதுதான் என்ன பேசும்? வாய் பேசும். சின்ன வயசுலேருந்து கெட்ட வார்த்தை சொல்லி பிள்ளைகளை நம்ம பேசியிருப்போமா? பிள்ளைகளும் அப்படித்தான், அந்த விதத்தில் தான். நம்ம எந்த ஒரு சூழ்நிலைகளிலையும் நம்ம இருதயத்தில் வசனம் இருந்ததுன்னா அந்த வசனத்தை தான் என்ன பேசும்? வாய் பேசும். அல்லையா? ஏசப்பா இந்த ஸ்பெஷல் டேயை நமக்கு தந்தார். வேறு லெவலில் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் நம்ம அனுமதிக்க ஏசப்பா நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளை. ஏன்னா எபிரேயர் 10:23 சொன்ன அசைவில்லாமல் உறுதியாய் அறிக்கையிடணும். அல்லையா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. Have a nice day. Thank you so much. Bye.